குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த கப்பல் வந்து மேரேஜ் சின்ஸ் 25 இயர்ஸ். இவங்களோட ஏஜ் வந்து 40, ஹஸ்பண்டோட ஏஜ் வந்து 45. இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நடுவில் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க. அது இப்போ வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் ஐவிஎஃப் வந்து 2016 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டே வேண்டான்னு விட்டுட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ 6 மந்த்ஸ் ஆகுது. நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப் பண்ணி யூட்ரஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். கேவிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நம்ம ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணோம். ஐவிஎஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 சைக்கிளில் நம்ம ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நெகட்டிவ் ஆகிடுச்சு. பீட்டா ஹெச்சிஜி கேம் டு பி நெகட்டிவ். பட் நீங்கள் ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. வி ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் தேர்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் சைக்கிள் ஆஃப் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அவங்க இன்னைக்கு கன்சீவ் ஆகிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 சைக்கிள்ஸ் கன்சீவ் ஆகலை அப்படின்ற போது, இப்போ பீட்டா ஹெச்சிஜி நெகட்டிவ்ன்ற போது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கே முன் வர மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஹோப்ஃபுல்லாக நம்ம வரும்போது கண்டிப்பாக இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அண்ட் ஏஜ் வந்து 40நாலும் கேவிட்டி மற்ற பேராமீட்டர்ஸ் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் நல்லா இருந்ததுனால ஷி குட் அச்சீவ் அ பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி டெஸ்ட்.